வாங்க வாங்க. வீட்டை ஒரு தடவைக்கு 3 தடவையா நல்லா சுத்தி பாத்தீங்களா? நல்லா சுத்தி பார்த்தேன் சார். மேல பிடிச்சிருக்கா கீழே பிடிச்சிருக்கா? மாடியும் பிடிச்சிருக்கு, வீடும் பிடிச்சிருக்கு. நல்லா கேட்டுக்கங்க. நீங்க குடுத்தனம் வந்தா 3 விளக்குக்கு மேல எரியக்கூடாது, 3 பேருக்கு மேல தங்கக்கூடாது, ஆளுக்கு 3 குடம் தண்ணிக்கு மேல எடுக்க கூடாது. வாடகை 300 ரூபாய், 3ஆம் தேதிக்குள்ள கொடுத்துடணும். அட்வான்ஸ் 3000 ரூபாய். வாடகை சரிங்க, அட்வான்ஸ் தான் கொஞ்சம் அதிகமா. அதிகங்கிறீங்களா? அப்ப அட்வான்ஸ் குறைச்சிக்கிட்டு வாடகையே ஏத்திடுறேன். என்னமா நீங்க விவரம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க? இந்த பாருங்க, ஒரு பைசா குறைக்க முடியாது. அப்போ நாளைக்கே நாங்க அட்வான்ஸோட வந்துடுறோங்க. கரெக்டா 3 மணிக்கு வந்துருங்க. வந்துடுங்க. வாங்க, போயிட்டு வரங்க. எப்பா எப்பா, அந்த அங்கிள் யாரு? அந்த பொண்ணு நல்லா இருக்குதே. பொண்ணு இல்ல, ஆண்டி. அங்கிள் செருப்பு கடை வச்சிருக்கிறாரு, ஆண்டி பெண் போலீஸா இருக்குது. வேற ஏதாவது விவரம் வேணுமா? இல்ல, அவங்க எதுக்கு இங்க வந்தாங்க? வாடகைக்கு வீடு கேட்டு. வாடகைக்கு வீடு கேட்டா? நீதான் எல்லா வீட்டையும் வாடகைக்கு விட்டியே, அவங்களுக்கு எந்த வீட்டை விட முடியும்? நாம இருக்கிறவன் இந்த வீட்டை. அப்ப நம்ம எங்க போறது? ஏண்டா குதிக்கிற? எப்படி நாம ஹோட்டல்ல சாப்பிடுறோம், தூங்குறதுக்கு தானே இடம் வேணும். நீ மொட்டை மாடியில தூங்கு, நான் வாச திண்ணையில தூங்குறேன். ஐயோ, மழை பெஞ்சா? கொடையை பிடிச்சுக்க. அதெல்லாம் முடியாது. அப்ப நான் மொட்டை மாடியில தூங்குறேன், நீ வாச திண்ணையில தூங்கு. வாசல் இல்லையா? எப்பா, கார்த்திகை மாசம் வந்துருச்சுன்னா நாய் தொந்தரவு தாங்க முடியாதுப்பா, என்னால தூங்க முடியாதுப்பா. தூக்கம் கெட்டு போச்சுன்னா முழிச்சுக்கிட்டு நைட் வாட்ச்மேனா இருந்து தொலை. இப்ப சரி, பின்னால எனக்கு ஒரு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நான் நடுத்தர வழியா குடும்பம் நடத்துவேன். ஏண்டா, நீ எனக்கு தான் பிறந்தியான்னு எனக்கே டவுட்டா இருக்குது. டேய், அறிவு இருக்குதா உனக்கு? உன் கல்யாணத்துக்கு வரதட்சணை பணம் வரும்ல, அதுல ஒரு வீட்டை கட்டுவோம், அதுல ஒரு போர்ஷனை வாடகைக்கு விட்டுட்டு மீதி போர்ஷன்ல நாம 3 பேரும் குடியிருப்போம். எப்பா, 16 வீடு கட்டி ஆல்ரெடி வாடகைக்கு விட்ட. இப்ப இந்த 17வது வீட்டையும் கட்டி வாடகைக்கு விட்ட. 1 7 8 கெட்ட நம்பர், குடி கெட்டுரும்பா. 8 கெட்ட நம்பரா? அப்ப ஒருத்தனுக்கு 8000 ரூபாய் கடன் கொடுத்தா திருப்பி கேட்கவே மாட்டியா? யாருகிட்ட விடுற இந்த உதாரணம்? கரெக்ட் தானே? கரெக்ட் தானே? அப்பனுக்கு நாக்கு வாயில இல்ல, மூளையில தொங்கிக்கிட்டு இருக்குது. அப்பா அயோக்கியம் தான், இருந்தாலும் அற்புதமா பேசுறானே. நாத்தம். When I was working under Captain Charles Wilkinson, பிராந்தி பாட்டில திறந்தா பழ வாசனை அடிக்கும். இப்ப சாக்கடை நாத்தம் அடிக்குது. என்ன பெரிய வேற, நீ என்ன அந்த காலத்தை பத்தியே பேசிட்டு இருக்கிய? வெள்ளக்கான நம்ம நாட்டை விட்டு போய் 40 வருஷத்துக்கு மேல ஆகுது. இதுக்கு இடையில நீ எங்கேயுமே வேலை பார்க்கலையா? டாய் முட்டாள், சுதந்திரம் கொடுத்த உடனே எல்லா வெள்ளக்காரனும் இங்க இருந்து போயிடல. நிறைய வெள்ளக்காரனுங்க இங்கதான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தானுங்க. நம்ம தொழிலாளருங்க தொல்லை பொறுக்க முடியாம மில்ல மூடிட்டு அவனுங்க சமுதாயமே ஓடி போச்சு. பெரியவர, நம்ம தொழிலாளிங்க அப்படி என்ன தப்பு பண்ணிட்டாங்க? அப்படி கேளு. உண்மையான தொழிலாளியோட இலக்கணம் என்ன? கடமையை செய்யணும், உரிமையை கேட்கணும். இப்ப எவன்டா கடமையை செய்யறான், உரிமையை கேட்கிறேன்னு போராடி வேலையை விட்டுட்டு நடுத்தருவுல நிக்கிறான். நீங்க ஒவ்வொன்னையும் புட்டு புட்டு வச்சுட்டீங்க. முட்டாளுக்கே தெரியுமே, எனக்கே தெரிஞ்சிடுச்சே. இந்தாங்க குடிங்க. இதையும் குடிங்க. சாதாரண நேரத்துல ஒரு டீக்கு 50 பைசா கேட்டா கொடுக்க மாட்டானுங்க. நட்பு உருவாகிறதே இங்கதான். சார்ல்ஸ் வில்கின்சன். அம்மா, நான் டைப் கிளாஸ்க்கு போயிட்டு வரேன். அம்மா, நான் டைப் கிளாஸ்க்கு போயிட்டு வரேன். அம்மா, நான் டைப் கிளாஸ்க்கு போயிட்டு வரேன். ஏண்டி கோட் அமினா மாதிரி கத்திட்டு இருக்க? போய் தொலையண்டி. ஹாய். ஐயோ, நாளைக்கு கோயில் பக்கத்துல. புரியலையே. புரியல? கர்ப்பமா இருக்கியா? நான் ஒரு தப்பு பண்ணலையே. பிள்ளையார் கோயில், பிள்ளையார் கோயில். ஓ, பிள்ளையார் கோயிலுக்கு போறியா? போ, நான் வரேன். வாடா. அப்படி செய்யறதெல்லாம் ஃபாஸ்டா செஞ்சுட்டு இப்ப ஸ்லோ மோஷன்ல வரியா? இந்த திருட்டுத்தனம் எவ்வளவு நாளா நடந்துகிட்டு இருக்குது? எதுப்பா? வேட்டிய உருவிடாத, எந்திரி. ஏண்டா, எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இந்த தெருவுல 16 வீட்டுக்கு நான் சொந்தக்காரன். அத்தனையும்
இந்த மூளையை உபயோகிச்சு கட்டினேன். ஏன்பா களிமண்ணை வச்சு வீடு கட்டுறீங்க? சிமெண்ட்டை வச்சு கட்டுறீங்க, ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும்ல. பேச்ச திசை திருப்பாத. இந்த திருட்டுத்தனம் எவ்வளவு நாளா நடந்துகிட்டு இருக்குது. ஐ, சிகரெட் குடிக்கிறீங்களா? செருப்பு பிஞ்சுக்கும். உன் சட்ட பாக்கெட்ல இருந்து எடுத்தேன். ஆ? ஏண்டா, 10 பைசா சம்பாதிக்க யோகியதை இல்ல, பாக்கெட்டா சிகரெட் குடிக்கிறீங்களா? டேய், இத வாங்க உனக்கு எப்படி காசு கிடைச்சது? எங்க கைய வச்ச? யார பார்த்து திருடினியான்னு கேட்டீங்க. 16 வீட்டுக்கு சொந்தக்காருடைய ஒரே மகன் நானு. நான் ஏன்பா திருடணும்? பக்கத்து பங்க் கடையில உங்க பேரை சொல்லி அக்கவுண்ட் வச்சிருக்கேன். அட பாவி, அக்கவுண்டா? ஊரு பூரா கடனை வாங்கி என் சொத்தையே தீத்துருவ போல இருக்குது. நல்லா கேட்டுக்கடா, நான் செத்த அப்புறம் என் சொத்துல ஒரு பைசா கூட உனக்கு கிடைக்காது. எல்லாம் செக்கப் போட்டு தர போறீங்களா? அப்போப்பா, போகும்போது என்ன சொத்தையெல்லாம் தலையில வச்சுக்கிட்டா போற? இல்ல, போறதுக்கு முன்னால என் சொத்து பூரா வித்து கேஷ் ஆக்கி பூமிக்கு அடியில புதைச்சு வச்சுட்டு செத்துருவேன். அடுத்த ஜென்மத்துல வந்து தோண்டி எடுத்துக்குவேன். இடையில பிடபிள்யூடி காரன் தோண்டிட்டானா? எலக்ட்ரிசிட்டி காரன் வந்து மூடிடுவான். டிரைனேஜ் காரன் தோண்டிட்டானா? டெலிபோன் காரன் பாத்துக்கிட்டு சும்மா இருப்பானா? அப்பா, ஒரு லெவலுக்கு மேல சொத்து சேர்க்காத, கவர்மெண்ட் எடுத்துட்டு போயிடும். அப்ப ஒரு பொண்டாட்டிக்கு மேல கல்யாணம் பண்ணிக்கிட்டா மத்த பொண்டாட்டி எல்லாம் கவர்மெண்ட் கூட்டிட்டு போயிடுமா? கரெக்ட் தானே? கரெக்ட் தானே? கொடுங்க மேட்ச் பாக்ஸ். மேட்ச் பாக்ஸ். ஆஹா, என்ன ஐடியா! அயோக்கிய பசங்களுக்கு தான் புத்தி அருமையா வேலை செய்யுது. வர்றேன். சந்தடி சாக்குல சிகரெட் பாக்கெட் அடிச்சுக்கிட்டு போட்டானே. அடே அடே, வேண்டாம், போக வேண்டாண்ணா. அப்பாடா. சுமதி, என்னடி இது? சுந்தரம், உனக்கே இது நல்லா இருக்கா? இது நல்லா இருக்க போய் தான் நான் லவ்வே பண்ணிட்டு இருக்கேன். திமிரா, 4 பேர் பார்த்தா என்ன ஆகுறது? ஓடி வீட்டுக்கு. சரிதான், சும்மா இருண்ணே. நீ மட்டும் ரொம்ப ஒழுங்கா. ஆமா, அந்த பொண்ணு யாருன்னு? லட்சணமா இருக்காங்க. அவங்க அம்மா மகாலட்சுமி விரதம் இருந்து பெத்தாங்களா? அழகாவே இருக்காங்க. அப்போ உங்க அப்பா அனுமாருக்கு விரதம் இருந்து உன்னை பெத்தாரா? பேசாம இருங்க. மார்க் வாங்காதீங்க. போடா. லவ்வா? எவ்வளவு தூரம்? ஏதாவது டவுட்னா எங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கப்பா. டேய், அது ஒண்ணும் லவ் இல்ல, அவன் ஃப்ரெண்ட். சும்மா எதிர்காலத்தை பத்தி பேசிட்டு இருந்தான். என்னது எதிர்காலத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தியா? நாங்க மட்டும் என்ன விளக்கென்ன விலையேறி போனதை பத்தியா பேசிக்கிட்டு இருந்தோம்? நாங்களும் எதிர்காலத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். டேய், இப்படி குதர்க்கமா பேசிக்கிட்டு இருந்தா பல்ல உடைச்சிருவேன். பல்ல உடைச்சிருவியா? இவ தன்னோட வாழ்க்கையவே எனக்காக தியாகம் பண்ணுவா. இவ பல்ல புடுங்கியாவது நான் ஒட்டிக்குவேன், தெரியுமா? என்ன சார் சண்டை? சார், நாங்க லவ் பண்றோம் சார். லவ் பண்றது தப்பா? இவன் மட்டும் லவ் பண்ணலாமா? இவன் தங்கச்சியா நான் லவ் பண்ண கூடாதான்? பாக்குறதுக்கு தெலுங்கு ஹீரோ மாதிரி இருக்கிறீங்க. மீறி செப்பண்டி. காதலிக்கிறது தப்பே இல்ல சார். ஏன்னா அது ஒண்ணுதான் இலவசமா கிடைக்குது. அதுக்கு வருமான வரி, சுங்க வரி, கேளிக்கை வரி எதுவுமே கிடையாது. வீட்டுல யாரு? நீதான் பொண்ணா? ஆமா. உன் பேர் என்ன? கனகாம்புஜவள்ளி. உருப்பிட்டது போ. இப்படி எல்லாம் பேரை வச்சா எந்த மாப்பிள்ள உன்னை கட்டிக்குவான்? சுத்த கர்நாடகமா இருக்கிய. எங்க உங்க அப்பனார் கணபதி சுப்பிரமணியத்தை வர சொல்லு. யாரு? ஏயா கணபதி சுப்பிரமணியம், இப்படி மசன்னு இருந்தா காரியம் எல்லாம் எப்படி நடக்கும்? சரி சரி உட்காரு. அது சரி, நீங்க யாரு? மை நேம் இஸ் அப்புசாமி. ஓஹோ. இந்து மேட்ரிமோனியல் காலத்துல மேட்ரிமோனி? அதான்யா கல்யாண விளம்பரம். அதுல உன் அட்வர்டைஸ்மெண்ட்ட பார்த்தேன். அத பத்தி பேசிட்டு போலான்னு வந்தேன். ஓஹோ, அப்படியா? மங்களம், ஒரு காப்பி கொண்டாமா. மன்னிக்கணும் மன்னிக்கணும் மன்னிக்கணும், நான் அல்சர் பேஷண்ட். டிஃபன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் காபி சாப்பிடுவேன். அடிய மங்களம், காப்பி வேண்டாம், சுட சுட முருகலா நெய் தோசை போட்டு கொண்டா. மிஸ்டர் கணபதி சுப்பிரமணியம், டைரக்டா விஷயத்துக்கு வருவோம். என் பேரன் பேரு கார்த்திக், ஆ. என்ஜினியர். பாரத் எலக்ட்ரிக்கல்ஸ்ல வேலை செய்யறான். மாசம் 7000 ரூபாய் சம்பளம். 7000 rupees. அடாடாடாடாடா, இந்த சம்பந்தம் எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கணுமே. ஆமா, உனக்கு ஒரே பொண்ணா? ஆமா, டேபிள் இல்லையே. பரவாயில்ல, அதுக்குள்ள ஆறிடும். உட்காரு. வணக்கங்க. ஏதோ கடவுள் தான் உங்களை அனுப்பி வச்சிருக்கணும். சாப்பிடுங்க. ஆஹா. இந்த வருஷத்துக்குள்ள எப்படியும் கல்யாணம் நடந்துரும்னு ஜோசியர் கூட சொன்னாரு. ஆமா ஆமா, அது சரி, நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? இன்னும் 2-3 தோசை. எது? என்ஜினியர் மாப்பிள்ளை கூட கொஞ்சம் எதிர்பார்ப்பாங்க தான். ஆமா ஆமா, அது வாஸ்தவம் தான். நாங்களும் எங்களால முடிஞ்ச அளவுக்கு செய்யறோம். ஏமா, நெய் தோசை எப்படிமா எவ்வளவு ருசியா பண்ணி இருக்கிற? என் ஆயுஷ்ல நான் இது மாதிரி சாப்பிட்டதே இல்லம்மா. கொஞ்சம் இருங்க, சூடா இன்னும் 2 போட்டு கொண்டு வரேன். டேய் கணபதி, நீ என்ன பண்ற?
நான் சொல்ற அட்ரஸுக்கு நேரா வர்றேன். அதுக்குள்ள நான் என் பையன்கிட்டயும் பேரங்கிட்டையும் பேசுறேன். உன்னால எவ்வளவு முடியுதோ அந்த லிஸ்ட கொண்டா பேசி சரி பண்ணிட்டு வா. தோசை வந்துருச்சா? நானே போய் எடுத்துட்டு வந்துடுறேன். பேப்பர் மத்தியானமும் இந்த பேப்பர் தான் யூஸ் பண்ணோம் லஞ்சுக்கு. பழா போன வயிறு எவ்வளவு சாப்பிட்டாலும் கேட்க மாட்டேங்குது. இந்து பட்சமா காலையில டிஃபன் சாப்பிட்டோமான்னு முடிச்சாச்சு. எதுக்கும் மத்தியான அட்ரஸ் இப்பவே பார்த்துக்குவோம். அம்மா நான் டைப் கிளாஸ்க்கு போயிட்டு வரேன். துவச்சும் துர்வாட போகல, தண்ணியில மிஸ்டேக்கா இல்ல என்ன இளவ? அப்பா 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 ஐ அப்பா அது எனக்குப்பா. இந்தா உனக்கு. இன்று நூன் ஷோவுக்கு தேவி தியேட்டருக்கு வரவும். நான் ஏன் தேவி தியேட்டருக்கு வரணும்? அன்பு முத்தங்கள். அது எனக்குடா. இந்த வயசுல எனக்கு யாரு காதல் கருதாசி எழுதுறது? அப்படி ஒரு மார்க்கெட் எனக்கு. இப்படிக்கு சுமதி. அப்பா குதிச்சாத செத்துருவ. ரகுராமன் பொண்ணா? நீதான் வீசி எறிஞ்சதா? ஐயோ உள்ள போ. டேய், உனக்காக ஒரு இடத்துல 2 லட்சம் ரூபாய் வரதட்சணை பேசி வச்சிருக்கேன்டா. அந்த பணத்தை வச்சு புதுசா ஒரு வீடு வாங்கி அதை வாடகைக்கு விடலாம்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். கெடுத்த கொல்லுபடுவா. நல்லா கேட்டுக்க, இனிமே நீ மாடி பக்கம் வந்த உன் தலைக்கு கீழே இந்த பாடி இருக்காது. வாடா சுமிதி. ஒரே மிதி. இனிமே உன்னை வெளியே விட்ட ஊர்ல இருக்கிற பொண்ணுங்களை எல்லாம் நீ கெடுத்துருவ. இந்த ரூம்லயே கடை. அது வந்துப்பா, அந்த பொண்ணு நல்ல பொண்ணு. எப்பா கதவு போட்டாதீங்கப்பா, கதவு போட்டாதீங்க. கதவு சுந்தரம்பா, உங்க மகன்பா. மகனா? லுங்கி தூக்கு, கால் இருக்குது. மகன் தான். ஏன் அலறீங்க? ஆவிய பார்த்தா அலறாம ஆலாபனியா பண்ணுவான். ஏயா கிருஷ்ணமூர்த்தி, யாரும் இல்லாத நேரமா பார்த்து ஏன் புழக்கடை பக்கம் வந்த? ஏதாவது திருடிட்டு போலான்னு வந்தியா? ஆய மூடு. யார பார்த்து திருடுங்கிற? ரகுராம ஆவி இங்க உலாத்திக்கிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். ஆவியா? பக்கத்துல கேட்டா சிரிக்க போறாங்க. சிரிச்ச வாயை கிழிச்சிருவேன். ஆவி உலகத்துல என்ன இலவ தின்னுதோ கக்கூசுக்கு போயிட்டு கருகருன்னு தாடியோட பொறுத்த நான் கண்ணால பார்த்தேன். உன் கண்ணுக்கு மட்டாமே தெரியணும். புரிஞ்சு போச்சு. வாடகை கரண்ட் பில்லு லேட்டா கொடுத்தா வட்டி போட்டு வட்டிக்கு மேல வட்டி போட்டு வாங்கினேன்ல, அதான் உனக்கு ஷாக் கொடுக்க உன் கண்ணுக்கு மட்டும் தெரியலாம். அப்படின்னா அந்த ஆவி மறுபடியும் வருங்கிறியா? கண்டிப்பா. நீ தனியா இருக்கும் போது உன் வீட்டுக்கே வரும். ஏயா பயமுறுத்துற? மறுபடியும் ஆவிய பார்த்தா நான் செத்துருவேன். எப்படியும் இன்னும் 2 நாள்ல நீ சாக போற. அதுக்கு முன்னாடி உன் சொத்தெல்லாம் எனக்கு எழுதி வச்சிருப்பா. அட பாவி, நீ எனக்கு பிறந்த மகனா? நான் சாகறதுல உனக்கு அவ்வளவு சந்தோஷமா? ஏல, அப்படியே நான் செத்தாலும் உனக்கு சல்லி காசு கூட கிடையாது. வேற என்னையா பண்ணுவ? எவ்வளவு இருக்கு பண்றதுக்கு. 16ல இருந்து 17க்குள்ள ஒரு பொண்ணை தேடி கட்டிக்கிட்டு எனக்கு என்ன பிள்ளைங்களை பெத்துக்குவேன். அப்படி இல்ல எவனுக்காவது பிறந்த பிள்ளைகளை தத்து எடுத்துக்குவேன். எப்படி? நான் உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். நான் லஞ்சம் கொடுத்து தஞ்சம் அடைஞ்சிருவேன். நான் விட்டுருவேனா? டேய் ரகுராம், இப்படி கொஞ்சம் வந்துட்டு போடா. ஆள விடு. நல்ல காலம் பொழைச்சோம்.